சிவாய நம! ஆற்காட்டிலேருந்து உங்கள் விஜய். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பழமையான சிவலிங்கம் கோவில தேடி தாங்க இப்ப நம்ம போயிருக்கோம். இந்த சிவலிங்கம் கோவில் எங்க இருக்குன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் பக்கம் காவேரி பாக்கத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில ஈர்லாஞ்சேரின்ற ஒரு கிராமத்தில தாங்க இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம் இருக்குது. ஆமாங்க. சிவன் கோவில் இருக்குதுங்க. சிவாய நம! இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொந்த பந்தம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த சிவன் கோயிலு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சுத்தி பார்த்துடலாம். சிவாய நம! ஈரலாஞ்சேரின்ற ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். சிவாய நம! இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த கோவிலுடைய அழகு பக்கத்துல வந்து இந்த இடத்துலேருந்து சிவலிங்கத்தை எடுத்து தனியா பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு ஊர் வழிபாட்டுல இருக்குதுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துடலாம். சிவாய நம! வாங்க. சிவாய நம! பாருங்க, இப்போ நம்ம இது உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் உள்ளே வர வழிங்க. ரெண்டாவது வந்து இதுதான் கருவறை இருக்கிற இடங்க. சிவாய நம! இது கருவறை இருக்கிற இடம். இது வந்து ஒரு சின்ன மண்டபத்தில் அழகாக ஒரு குளத்தோடு சேர்ந்த ஒரு விவசாய இடத்துல ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான அந்த காலத்தில் கோவில் இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த கோவில் மிச்சம் மீதி இது தாங்க. சிவாய நம! இப்போ வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, தமிழ் கல்வெட்டு இருக்குது பாருங்க. இதில் சிவாய நம! பாருங்க, தமிழ் கல்வெட்டு இருக்கு பாருங்க. தமிழ் கல்வெட்டு இருக்கு. அழகான நந்தி, அழகான நந்தி சேதமாயிட்டு இருக்குது. இந்த நந்தி பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும். அந்த கற்களில் செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த இடத்துல ஒரு இதுதாங்க லிங்கம். பார்த்துங்க, இது வந்து லிங்கம் தாங்க. இது சிவாய நம! சிவலிங்கம் தாங்க இது. சாமி பேர் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருங்க. ஆமாங்க. இது பாருங்கள், நம்மளை சுற்றி ஒரு விவசாய இடத்துல தான் அழகாக இருக்கிறோம். நம்மளை சுற்றி ஒரு விவசாய இடம் தாங்க. ஆமாங்க. அந்த இடத்துல வந்து அழகாக இப்போதைக்கு ஒரு மண்டபம் மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு நினைவு சின்னமாக இருக்குதுங்க. சிவாய நம! இப்போ வந்து நம்ம நந்தி பார்க்கலாங்க. இவ்வளோ பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கார் பாருங்க நந்தீஸ்வரர். பார்க்கும் போதே தெரிந்து பாருங்க. எப்பா இவ்வளோ அழகு பார்த்தீங்களா? ரொம்ப பழமையான நந்தீஸ்வரருங்க. சிவாய நம! எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. எங்கள் அப்பா ஈசன் உள்ளே இருக்கார். இப்போ வாங்க எல்லாம் பார்க்கலாம். சிவாய நம!
நெத்தியில இந்த 3 விரல் அப்படியே திருநீரை எடுத்து வானத்தை பார்த்து நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்கன்னு சொல்லும் போது நெத்தியில திருநீர் பூசினால் அவர் நெஞ்சில ஈசன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது வாழும்போது சைவனா இருப்பது. அதற்கு குருநாதருடைய அருள் வேணும். இதுவும் முடியல அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல இருந்து